தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் முந்தின ஆளுகை உன்னிடத்துக்கு வரும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்ல சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள விரும்புகிறார். அவருடைய எதிர்பார்ப்பு தேவ பிள்ளைகள் அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, முந்தின ஆளுகை திரும்ப வரும் என்று சொன்னார். அது எங்கிருந்து வரும், எவைகளின் மூலமாய் வரும் என்று சொல்லுகிற போது இங்கே தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். மந்தையின் துருக்கம் என்கிறதான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின் அடிப்படைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நாம சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்? அதனுடைய காரியங்கள். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற போது சத்தியம் தருகிற எல்லா நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையானவைகள். இங்கே தீர்க்கதரிசி பேசுகிற போது சொல்லுகிறான், முந்தின ஆளுகை திரும்ப வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்போ அந்த ஆளுகை இல்லைன்னு அர்த்தம். இப்ப அந்த ஆளுகை இல்லை. அந்த ஆசீர்வாதம் பாருங்க, ஆளுகை என்பது தேவன் அருளியது. இன்னைக்கு அந்த ஆளுகை இல்லை. ஆளுகை என்பது ஆசீர்வாதம் உள்ளது. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆளுகை என்பது அதிகாரம் உள்ளது. இன்னைக்கு அந்த அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் கொடுத்திருந்த அல்லது வைத்திருந்த இந்த மேன்மையானவைகள் என்ன செய்யவில்லையா? இன்றைக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது வரும்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், திரும்ப என்ன செய்யும்? அது வரும். திரும்ப அது உனக்கு தரப்படும். திரும்ப அந்த ஆசீர்வாதம் வரும். திரும்ப அந்த ஆளுகை வரும். திரும்ப அந்த அதிகாரம் வரும். ஒருவேளை நீங்கள் எவைகளை இழந்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்கிற போது நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்விலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஆண்டவர் அருளின அந்த முந்திய ஆளுகையினுடைய மேன்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே 1:28 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி பாருங்க. இன்னைக்கு அந்த சங்கீதம் வாசித்தோம். அந்த சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதம் 8 வாசிக்கிற போது தேவன் தம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகள் மேலெல்லாம் அந்த அதிகாரத்தை யார் வைத்திருந்தார்களோ அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். அந்த அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கிறது, அது தன்னாலே பயன்படுத்தக்கூடியது என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் அதை என்ன செய்தார்களோ பயன்படுத்தினார்கள். தேவன் என்னை எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவனாய் மாற்றினார் என்று யோசுவா விசுவாசித்தபடினால்தான் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்திலே அந்த அதிகாரங்கள் என்ன செய்திருக்கிறது சொன்னா, ஒன்று குறைவுபட்டு இருக்கிறது. இன்னொரு புறத்திலே பார்க்கிற போது பூரணமாய் அந்த அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள். சூழல்கள் எப்படி இருக்கிறது? தீர்க்கதரிசி எசேயா சொல்லுகிற போது முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறான், சீயோன் குமாரத்தி எப்படி இருக்க வேண்டியவள் எப்படி இருக்கிறாள் என்று பேசுகிறான். சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கிறாளா? ஒரு திராட்சை தோட்டத்திலே மீந்திருக்கிற ஒரு குச்சி போல.
எல்லாம் போயிட்டது. திராட்சை தோட்டத்துல இருந்த எல்லாம் போயிட்டு கடைசியாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குச்சி மீந்து இருக்கிறது போல இன்றைக்கு யாரு இருக்கிறதா? தேவன் யாரை பார்த்து சொன்னாரோ, யாரை பார்த்து இது என்னுடைய திராட்சை தோட்டம், இது நான் விரும்பின ஒரு திராட்சை தோட்டம் என்று சொன்னாரோ, அந்த திராட்சை தோட்டமா இருக்க வேண்டியவள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாள்னு போட்டிருக்கு தெரியுங்களா? திராட்சை தோட்டத்துல மீந்திருக்கிற ஒரு குச்சி போல, வெள்ளரி தோட்டத்திலே ஒரு குடிசை போல. எல்லாம் போயிட்டது, அறுவடை முடிந்தாயிட்டது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிட்டது. ஒரு கூடாரம் மாத்திரம், அங்கே போடப்பட்டிருந்த குடிசை மாத்திரம் இருக்கிறது. தங்குகிறதற்கு ஆட்கள் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. வெறுமை, தனித்து விடப்பட்டிருக்கிறதான ஒரு நிலைமை. கூடவே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல. ஒன்னும் போக முடியல, வெளியே போக முடியல, உள்ள வர முடியல, உள்ளே ஆசீர்வாதங்கள் இல்லை, நன்மை இல்லை, ஒன்றையும் கொண்டு வர முடியல, அடைக்கப்பட்டு இருக்கிற நிலைமை. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க கர்த்தர் நம்மை உருவாக்கினார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர் சொன்னார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்கள், எரேமியா சொல்லுகிற போது, எரேமியா புலம்புகிற போது புலம்புகிறான். 1 அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறான், சியோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிட்டது. ஒரு காலம் இருந்தது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமையாய் ஜோடிக்கப்பட்டு இருந்தவள், அவளுடைய அழகு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய அழகெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. 4:2 வாசிக்கிற போது அவன் சொல்லுகிறான், ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான சியோன் குமாரர் இன்னைக்கு எப்படி இருக்கிறானா, குயவன் கையில் இருக்கிற கைவேளையான மண் பாண்டத்தை போல கிடக்கிறான். ஒரு தங்கத்தை போல, ஒரு விலையேற பெற்ற ஒரு தங்கத்துக்கு ஒப்பான சியோன் குமாரர் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு போட்டிருக்கிறதா, குயவன் கைவேலையான மண் பாண்டமா எண்ணப்படுகிறான். 5:8 சொல்லுகிறான், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், அவர்கள் கையிலிருந்து எங்களை விடுவிக்கிறதற்கு ஆள் இல்லை. யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்க வேண்டிய ஜனங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், கடன்கள், வியாதிகள் எல்லாவற்றுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஏன் இந்த நிலைமை? இந்த சூழல்களுக்கூடாக இருக்கிற ஜனங்களிடத்தில் பேசுகிற போதுதான் சொல்லுகிறான், இல்லை இல்லை, நீ எவைகளை இழந்திருந்தாலும், பூமியினுடைய எந்த கடையாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரவிடத்திலிருந்து உன்னை திரும்ப கொண்டு வருவார். முந்தின ஆளுகை திரும்ப வரும், முந்தின அதிகாரம் வரும், முந்தின மேன்மை வரும், முந்தின ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்திருந்தாரோ அதை பார்க்கலும் 100 மடங்கு மேன்மையான இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், சகலவற்றையும் ஆண்டு கொள்வீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏன் ஆளுகையை இழந்தோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்னைக்கு ஆளுகை இல்லை? ஏன் இவ்வளவு கடனோட போராடி கொண்டு இருக்கிற? ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள்? ஏன் இவ்வளவு சாபங்கள்? ஏன் குடும்பங்கள் இப்படி விருத்தி அடையவில்லை? வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போனதோ? தேவன் பொய் சொல்லுவாரோ? தேவன் மனம் மாறுவாரோ? தேவன் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அப்படியானால் எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எங்கே? ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கேட்கிற, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை? ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் இந்த சூழல்களுக்குள்ளாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன்? இதிலிருந்து எப்படி நான் வெளிவருவது? தேவ சமூகத்தில் உட்காருகிற போது தேவன் சொல்லுவார், என்னோடு கூட 2 நாளாகமும் 15:3 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்விலே அவர்கள் கடந்து போன போராட்டத்தினுடைய அடிப்படைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தை அங்கே வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. வாசியுங்கள். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. நல்ல கவனிங்க, அவன் சொல்லுகிற போது முதல் காரியம் பதிவு செய்கிறார், தேவ பிள்ளைகளிடத்திலே அந்த மெய்யான தேவன் அநேக நாட்களாய் இல்லை. உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லை. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நன்மை இல்லை? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள், அவர்கள் சபையை விட்டு விட்டார்கள், அவர்கள் வேதத்தை விட்டு விட்டார்கள். விளைவு என்ன? குறைவுகளோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிறான். நீங்க யோவேல் 1 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும்
பாருங்க, எல்லாவற்றையும் அவைகள் என்ன செய்து போட்டதா? ஒரு மரம் ஒரு தன்னுடைய மேன்மையோடு கூட இருக்கிறது, அத்தனை பூரண வடிவுள்ளதா இருக்கிறது. ஆனா என்ன நடக்கிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளிகள் வருகிறது, பச்சை புழுக்கள் வருகிறது. அவைகள் எல்லாம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அந்த மரத்தினுடைய பூரணத்துவத்தை ஒன்றன் பின் ஒன்றாய் ஒன்றன் பின் ஒன்றாய் தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லுகிறான். ஒன்னு விட்டுட்டு போனது, இன்னொன்னு என்ன செய்ததாம்? அது கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டு போனது, அதையும் வேறொன்னு வந்து எடுத்து கொண்டு போனது, அதையும் இன்னொன்று ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாய் பாடுகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய், குறைவுகளுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறாய். ஆனால் தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் எடுங்கள். அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. அந்த மரத்தின் பட்டை முதலாய் உரிக்கப்பட்டு போகிறது. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. வெறும் மரமாய் ஒன்றுமில்லாமல் நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிற போது யோவேல் 2:25 சொல்லுகிறான், நான் அனுப்பிய என் சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கைவைத்து ஆமென் சொன்னேன். தேவன் சொன்னார், நீ எந்த சூழலிலே இருந்திருக்கலாம், ஆனா அவைகளுக்கூடாக இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தெய்வம். வேதம் என்ன எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் போராட்டத்துக்குள்ளே போகிறான்? வார்த்தை சொல்லுகிறது, தேவனை விட்டு விட்டார்கள். தேவனை விட்டுட்டா என்ன செய்வார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். ஆமோஸ் சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல். தேவனை தேடுகிற அனுபவங்கள், தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவங்கள், தேவனோடு கூட நேரம் எடுக்கிற அனுபவங்கள் அவரை போல மாறணும். அந்த சுபாவம் பாருங்க. அவர் முதலாவது அந்த ஆளுகையை தர விரும்பின போது மனுஷனை எப்படி உண்டாக்கினார் சொன்னா, தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி. ஆனா இன்னைக்கு சபை என்ன செய்து விட்டதா? பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனான். அந்த சாயல் போயிட்டது, தேவனுக்கு மகிமை. ஏன்னா தேவனோடு கூட உறவு இல்லை. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிற போது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். தேவனோடு கூட நடகு. என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். பவுல் அப்படிதான் சொல்லுகிறான், எத்தனையோ தரம் அடிக்கப்பட்டேன், எவ்வளோ தரம் நிந்திக்கப்பட்டேன், எத்தனையோ பேரால கைவிடப்பட்டேன், தண்ணீரிலே வீசப்பட்டேன், குளிரிலே இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நிர்வாணமாய் இருந்தேன். ஆனாலும் என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் விட்டு அவரை மாத்திரம் பிடித்து கொண்டேன்னு சொன்ன பவுலை இன்றைக்கு வரைக்கும் பேசும் பொருளாய் கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொன்னா, அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுகிற போது, அவரை மாத்திரம் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது, உன் குடும்பத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவரை கொண்டு வந்து ஒரு தலையாய் வைக்கிற போது, வெறும் போர்டு எழுதி போட்ட போதாது. இந்த வீட்டுக்கு இயேசு தலைவராய் இருக்கிறான்னு சொல்றான். ஆனா இயேசு சொல்ற ஒன்னையும் கேட்கறது கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. வேற என்ன எதிர்பார்க்கிறது? மீகா 4:7 வாசிச்சு பாருங்க. மீகா சொல்லுகிறார், துரத்துண்டவளையும் தள்ளுண்டவளையும் நொண்டியானவளையும் ஒண்ணுமில்லாதவளையும் நான் என்ன செய்வேன்? திரும்ப கொண்டு வருவேன். ஏன் சொன்னா, அந்த ஆளுகை ஆசீர்வாதம் எப்ப வருதா? இது முதல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், இது முதல் கர்த்தர் என்ன செய்வாரா? அந்த சீயோன் பர்வதத்திலே ராஜாவாய் இருப்பார். அவர் ராஜாவாய் இருந்தா, அவருடைய ஆளுகையின் கீழ் நீ இருப்பாயானால், அல்லது உன் குடும்பம் இருக்குமானால், அல்லது நீ செய்கிறவைகள் இருக்குமானால், உன் பிசினஸ் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்குமானால், ஆண்டவர் என்ன செய்வாரா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவார். தேவனோடு கூட நடக்க பழகணும், ஆண்டவரோடு கூட நேரம் எடுக்கணும். லேவியராகமம் 11:45 சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் எனக்கேற்ற பரிசுத்தனாய் இரு. அந்த அதிகாரம் ஏதோ நீங்க முதல் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா சாப்பாட்டுக்கு பேசுகிறது போல இருக்கும். தேவ பிள்ளைகள் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று பேசுகிறது போல அந்த வார்த்தைகள் முழுவதும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா ஒவ்வொன்று என்ன தெரியுமா சொல்லும்? தேவ பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை பேசும்.
தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு பேசும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அசை போடுகிறவைகள், அசை போடாதவைகள், குழம்புள்ளவைகள், குழம்பில்லாதவைகள், செதிலுள்ளவைகள், செதிலற்றவைகள், வானத்திலே பறக்கிறவைகள், ராத்திரியிலே உலாவுகிறவைகள் என்று சொல்லி அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பார். என்ன தெரியுங்களா? எல்லாமே அவைகளுடைய குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்களில் இருந்து விலகிரு. தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டே சொன்னா தேவன் விரும்புகிற பரிசுத்தம். அது சொன்னுகிறார், நீங்க எதெல்லாம் புசிக்கலான்னு நீங்க அங்க வாசித்து பாருங்க. அங்கே போடப்பட்டிருக்கிறது பரிசுத்தமானது எதுன்னு சொன்னா விரி குழம்பு இருக்கும், அசை போடணும். அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இவைகளை எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? நடமாடுகிற இந்த ஜீவ ஜந்துக்களிலே புசிக்கலாம். அந்த இரு குழம்புகள் பிரிக்கப்பட்ட குழம்புகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குழம்புகள் ஒரு மிருகத்தினுடைய நடையை தீர்மானிக்கிறது, அதனுடைய பாதையை தீர்மானிக்கிறது. அதனுடைய நடை எப்படி இருக்கணுமா? அந்த குழம்புகள் தான் அதனுடைய அஸ்திபாரம். அது பிரிக்கப்பட்டதாய் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். அந்த குழம்புகள் பிளவுபட்டு இல்லைன்னு சொன்னா அது சொல்றாரு, மொத்தமா குழம்பு இருக்கிற ஒட்டகத்தை நீ புசியாதேன்னு சொல்றா. நீங்க அந்த பகுதிகளெல்லாம் வாசித்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். சத்தியத்தினால நிரம்பின ஒரு வேத பகுதி. எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாதுன்னு ஒன்றன் பின் ஒன்றா. ஏன் சொன்னா தேவன் விரும்புகிற பரிசுத்த குணாதிசயங்கள். இதெல்லாம் எப்ப வரும்னு சொன்னா பூவோடு சேர்ந்த அந்த நார் போல நீங்க தேவனோடு கூட நடக்க 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 அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ளாக வந்துடும். அவரை போல மாறுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவரோடு கூட உலாவி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனையே அவருடைய சமூகத்தில் இருக்கத்தக்கதாக அவருடைய குணாதிசயங்களுடையவனாக மாற்றி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க? தேவனை விட்டு விடுவாயானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய நன்மையை பெறவே முடியாது ஆண்டவர்கள். அது மாத்திரம் இல்ல, இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க ஏன் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அங்கே யார் இல்லையா? உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லையா? ஒரு சபை கிடையாது. சபை கூடி வருகிறதை விட்டு விட்டான். ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரன் சொல்லுகிறதை கேட்கிறதில்லை. தேசாந்திரியாய் திரிகிறதான ஜனங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தான். வாரத்துக்கு ஒரு சபை நினைச்ச போது என்ன செய்ய வேண்டியது? இங்க போக வேண்டியது, அங்க போக வேண்டியது, கிடைச்ச இடத்துல நேரங்களை என்ன செய்ய வேண்டியது? ஏன்னா ஏன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா அப்படியே ஓடுறான் பாருங்க, சபையா ஓடுறான். இங்க விட்டு அங்க விட்டு, அங்க விட்டு இங்க விட்டு. தேவனுக்கு மகிமை உண்டாட்ட கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:25 வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபை அந்த எபிரேய நிருபத்திலே சொல்லுகிற போது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன சொல்லணுமா? எப்படி புத்தி சொல்ல முடியும்? நீயே ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றதில்லை, நீ போய் இன்னொரு ஆளுக்கு எங்க சிஸ்டர் உங்களை போன வாரம் காணோம்னா முந்தின வாரம் நான் வந்தா உங்களை காணமேனும். அதனால நமக்கு எதுக்கு வம்பு? வந்தா வரா, போனா போறா. சொல்றான், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல. பாருங்க, நீங்க தேவ பிரசன்னத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த சபையினுடைய மேன்மை, சபை தேவன் வைத்திருக்கிறதானே அவருடைய பிரதான திட்டம் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் என்ன செய்தாரா? சபையிலே சேர்த்தார். இந்த அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படட்டேனா தேவனுடைய எதிர்பார்ப்பு. சகரியாவிலே வாசிக்கிறோம், என்னோடு கூட வாசியுங்கள். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். அவனோடு சொல்ல வேண்டியது பாருங்க, சொல்லுகிறாரு, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பாருங்க, யார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவாராம்? மத்தேயு 18 ஏசாமி பேசுகிற போது சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. சபை அவர்தான் கட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து எழும்பி சபையை கட்டுவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார்.
தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். பாருங்க, தேவன் அவர்தான் சபையை கட்டுறார், சபையில் அவர்தான் ஆளுகை செய்கிறார், சபையில் அவர்தான் யாரா இருப்பாரா? ஆசாரியனாய் இருப்பார். தொடர்ந்து வாசிங்க. இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். நீங்க தேவ சமூகத்துக்கு வருகிற போது ஆளுகை செய்கிற தேவனுடைய ஆளுகையின் கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவ சமூகத்திலே தேவ ஆலயத்துக்கு கூடி வருகிற போது ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தரை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் சபைக்கு வரணும், ஏன் சபை கூடி வருகிறதுல விட்டு விடாம இருக்கணும் சொன்னா, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற இடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற ஆசாரியன் இல்லை. போற வரம் சொல்றதெல்லாம் கேட்கறது, யூடியூப்ல பாக்குறதெல்லாம் அப்படியே என்ன செய்ய வேண்டியது, ஃபாலோ பண்றது. சர்ச்சில் சொல்லி கொடுக்குற ஒன்னையும் கத்துக்கிறது கிடையாது. யூடியூப்ல போய் பார்த்துட்டு வந்து என்ன செய்ய வேண்டியது, ஒன்னும் வாழ்க்கை என்ன செய்யாது. ஏன்னு சொன்னா, கர்த்தர் உனக்கு ஒரு சபையை வைத்து இருப்பார்னா, கர்த்தர் சபையில உன்னோடு கூட பேசுவா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான் சபையில என்ன செய்வாரா, ஆளுகை செய்வார். சபையில் அவர் தான் என்ன செய்வாரா, ஆலோசனை தர. ஒவ்வொரு நாளும் அந்த ஆலோசனை தான் உன் வாழ்க்கையை சமாதானத்துக்குள்ளாக நடத்தும். அந்த ஆலோசனை தான் உன்னை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றும். அந்த ஆலோசனை தான் உனக்கு ஆளுகையை தரும். அந்த ஆலோசனை தான் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். 1 சாமுவேல் 30 அப்படித்தான் சொல்லுது. தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். என்ன செய்யணும்னே தெரியல. ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்றான். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேனா, என்ன செய்யணும்னே தெரியல ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே கேட்கிற போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது, போ, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். பாருங்க, தேவன் சொன்னா தேவன் என்ன செய்வாரா, அப்படியே செய்வார். தாவீது போகிறான். என் வேதம் சொல்லுகிறது, தாவீது பெரியதிலாகிலும் சிறியதிலாகிலும் ஆடு மாடு ஒன்றிலாகிலும் ஒன்றும் குறைவுபடாதபடி சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஆமென் சொல்றீங்களா? ஏன்னா நீங்க தேவ சமூகத்திலே உட்காருகிற போது ஆலோசனை தருவார், பேசுவார், உங்க கூட பேசுவார், நேரம் எடுப்பார், ஒரு ஆராதனையிலே பேசுவார், ஒரு பாடல்களிலே பேசுவார், வாசிக்கப்படுகிற சங்கீதங்களிலே பேசுவார், சொல்லுகிற சாட்சிகளிலே பேசுவார். கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். சபையிலே வருகிற போது அங்கே வேதம் சொல்லுகிற சபை என்ன செய்யுமா, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்யும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவுக்கு முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலும் இருந்து நான் சொல்றேன்னு சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமையான தேவ சபை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும். வாழ்க்கையில எதெல்லாம் ஒன்றுமில்லை, நிர்மூலமானது என்று ஒரு சூழல் இருக்கிறது, அவைகளில் இருந்து நீ சபைக்கு வருகிற போது, ஏன் சொன்னா, சபைக்கு தலையாயிருக்கிறவே, என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவே, சபைக்கு தலையாயிருக்கிறவே, உன்னை உயிர்ப்பிக்கிறவே. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு என்ன இல்லையா, உபதேசம் பண்ணுகிற ஆட்கள் இல்லை. எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் என்ன செய்தார்களா, வீணாய் போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் சபை கூடி வருகிறதை விட்டு விடாதரு. 3வது சொல்லும் போது சொல்லுகிறான், அவர்களுக்கு என்ன இல்லையா, வேதம் இல்லை. நம்ம 2 சமயம் அங்கே 4ஆமத்துல வாசித்தோம், அவர்களுக்கு வேதம் இல்லை. வேதத்தை விட்டுட்டான், வேதம் வாசிக்கிறத விட்டுட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அநேக நேரங்கள்ல தேவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பைபிள் வாசிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த வருஷம் ஒரு முறை வாசிக்க சொன்னோம். எத்தனை பேர் வாசித்து முடிச்சிங்க? ஒரு முறையாவது பைபிள் என்ன செஞ்சிருங்க, வாசித்து முடிச்சிருங்கன்னு 40 நாள் ஜெபம் வச்சு 40 நாள் ஜெபத்தில் வாசிங்கன்னு சொல்கிறோம். வாசிங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார், ஒரு ஆசீர்வாதம் தருவார்னு சொல்றோம். ஏன்னா நாங்கள் அதெல்லாம் வாசித்து அனுபவித்து சொல்லுகிறோம். வேதத்தை விட்டுட்டானா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை, தேவ வார்த்தைகளை. யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிதாவானவருடைய ஒரே பேரான மகிமையை
நாம அங்க பார்த்தோன்னு சொல்றாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாடே. நான் அந்த வார்த்தையை நீ விட்டுட்டேன்னு சொன்னா, தேவ வசனங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். உட்கார்ந்து வாசிங்க, கர்த்தர் உன்னோடு கூட பேசுவா. தேவனோடு கூட பேசுகிற அனுபவங்கள் பாருங்க. உன் ஜெபம் நீ கர்த்தரோடு கூட பேசுகிறது, ஆண்டவரும் கூட பேசணும்னா இந்த வேதத்தை வாசிங்க. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கட்டும். ஆண்டவரே என் கூட பேசுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், எதிர்காலங்கள் எல்லாவற்றுக்கும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்திலே இருக்கிறது. நீதிமொழிகள் 8:1 வாசி பாருங்க. சாலமோன் ஞானி எழுதுகிற போது சொல்லுகிறான், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. கூப்பிடுறாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு சொல்லும்போது சொன்னாரு, ஒரு சாதாரண ஒரு புத்தகத்துக்கு, சாதாரண உலகத்துல எழுதி விற்கிற ஒரு புத்தகத்துக்கே நீங்க செய்கிற ஆகப்பெரிய அவமானம் என்னன்னு சொன்னா தெரியுங்களா? நீ அதை வாசிக்காம வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறன்னா அதுதான் அந்த புத்தகத்துக்கு நீ செய்கிற ஆகப்பெரிய அவமானம்னு சொன்னா. உன் வீட்டுல பைபிள் இருந்து நீ அதை வாசிக்கல அப்படின்னு சொன்னா நீ செய்கிற ஆகப்பெரிய துரோகம் தேவனுக்கு. அவரு கூட பேசல, அவரு கூட என்ன செய்யல. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்க நீதிமொழிகள் 8:6 வாசியுங்கள், அங்கே போடப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். தீமையானது ஒண்ணு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னு சொன்னா, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், வாழ்க்கை எவைகளின் மேலே கட்டப்படணும், நீ எப்படி நடக்கணும், எல்லாவற்றுக்கும் ஆலோசனை. அந்த ஆலோசனை தான் என்ன செய்யுமா? தொடர்ந்து நீங்க அந்த 14வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அந்த ஆலோசனையும் மெய்ஞானமும் அவருடையது. அவைகளை வைத்திருக்கிற மனுஷன் ஆளுகை செய்கிறவனாக மாறுகிறான். ராஜாக்களும் பிரபுக்களும் என்னாலே ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் இல்லைன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொன்னார், நானே புத்தி, அவர்தான் ஞானம். ஒரு நாள் இந்த வேதத்தை நீங்க வாசிக்கிற போது இந்த வேத வசனம் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, யோபு 34:17 வாசிச்சு பாருங்க. எலிக்கு ஒரு வார்த்தை கேட்கிறான், நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோன்னு கேட்கிறான். நீதியாய் வாழாத ஒருவன், அநீதியிலே துணிந்து கடந்து போய் கொண்டிருக்கிற ஒருவன் எப்படி ஆளுகை செய்ய முடியும்னு கேட்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டேன்னா வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, நீதிமானுக்கு வருகிற அந்த பலன். போராட்டம் வரும், பாடுகள் வரும், ஆனா வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாயிருக்கு, ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார்னு போட்டிருக்கிறது. நீதியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வேதத்தை வாசிப்பாய், ஆனால் வேதம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எது நீதி, எது உண்மை, எது சத்தியம், எது தேவனுக்கு பிரியமானது, எவைகளின்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும். வேதத்தை விட்டுட்டா ஓசியா சொல்லுகிறான், நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளெல்லாம் மறந்துடுவேன்னு சொன்னான். நீ வேதத்தை மறந்துட்டல, நான் பிள்ளைகளை பற்றி என்ன செய்ய மாட்டேன், கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி எல்லாம் நமக்கு ஒன்றும். அப்போ நீங்க வேதத்தை நீங்கள் பற்றி கொள்ளுவீர்களானால் கர்த்தர் உன் பிள்ளைகளை என்ன செய்வாரு, ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பான். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் பிள்ளைகளை நடத்துவார். அவர் வேற ஒன்றும் கேட்கல, உட்கார்ந்து இதை வாசி, இது சொல்லுகிறதை காரியங்களை நேசி, அவைகளின்படி நட. நான் உன்னை என்ன செய்வேன், நீ எழுந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன். வேதத்தையே வாசிக்காம நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற முடியாது, ஒரு ஆலோசனையும் வராது. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தாதான் கர்த்தரும் கூட பேசுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டா. பாருங்க, இவைகள் மாத்திரம் அல்ல, நீங்க அந்த முந்தின ஆளுகையை பெறணும்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆளுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கணும். ஒரு பெரிய தாகம் இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த ஆளுகை உள்ளவனாக மாறணும். சிலர்லாம் அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. சிலருக்கு அதெல்லாம் ஒன்றும் என்ன இல்லை, கவலை கிடையாது. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், வெந்ததை தின்று விதி வந்தால்
அப்படி இல்லை. அதுக்காகலாம் கர்த்தர் நம்மளை என்ன செய்யல, கூப்பிடல. வசனம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டான்னு சொல்லணுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட வேற வாஞ்சை, ஒரு பெரிய தாகம் இருக்கணுங்க. நீங்க உன்னத பாட்டு எடுத்தீங்கன்னா உன்னத பாட்டுல அத்தனை காரியங்களை எழுதி இருப்பார். முதல் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க சூலமித்தி சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னு சொன்னா அவ சொல்லுவா, என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னாலே ஓடி வருவேன். அது ஒரு பெரிய செய்தி. ஒரு 3 வாரம் நம்ம சபையில பேசி இருக்கிறோம் அந்த வார்த்தைகளை. கர்த்தருக்கு மகிமை. ஒரே ஒரு தாகம் தான் அவளுக்கு. என்னென்ன, ஆண்டவரே என்ன நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உங்க பின்னாலேயே நான் ஓடி வருவேன். நீங்க எங்க கொண்டு போனாலும் கொண்டு போவேன், எங்க அழைத்து கொண்டு போனாலும் வருவேன். உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். என்னை எடுத்துக்கொள்ளும். அந்த வார்த்தை எல்லாம் பின்னாடி ரொம்ப அழகா எழுதி இருப்பான் சாலமோன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜா என்னை தமது அறை வீடுகளுக்குள்ளாக என்ன செய்தாரா, எடுத்து கொண்டு போனார். ராஜாவோட அரண்மனை வீட்டுல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நன்மையும் குறைவுபடாது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஒரு தாகம் வேணும். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னாலே வருகிறேன், எனக்கு இந்த ஆளுகையை தாரும், இந்த அதிகாரத்தை தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய பிள்ளையா என்னை திரும்பவும் என்ன செய்யும், அதிகாரப்படுத்தும். தாகம் இருக்கணுங்க. ஆண்டவருக்கு மகிமை. 2வது என்னன்னு சொன்னா, எவ்வளோ பெரிய மேன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தாரு, அதெல்லாம் இழந்துட்டு இப்படி புழுதியிலே கிடக்கிறேன் என்கிற உணர்வு வேணும். தெரியணும். முதல்ல நமக்கு எதை இழந்திருக்கிறோம்னு தெரியணும். லூக்கா 15 எடுத்து வாசித்து பாருங்க. அந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஒன்றை இழந்து போனான். ஒன்றை பாருங்க, அவனுக்கு தெரியும் அந்த மந்தையில இருக்கிற 100 ஆடுகளிலே. அப்ப அவன் என்ன செய்வான்னு சொன்னா, ஒவ்வொன்றையும். இன்னைக்கு நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார், எத்தனையோ இழந்து போயிட்டோம். எது வந்ததுன்னு தெரியல, எது போனதுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார், தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள். எப்ப தேட? தொலைஞ்சதே தெரியல, என்ன தொலைச்சோன்னு தெரியல, எங்க தொலைச்சோன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து ஒன்று காணாமல் போனார். அப்படின்னா என்ன? ஐயா, உனக்கு கணக்கு தெரியணும். கர்த்தர் உங்ககிட்ட எதெல்லாம் கொடுத்தாருன்னு உனக்கு என்ன செய்யணும், கணக்கு தெரியணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. தேவையானவைகளை என்ன செய்யணும்னு சொன்னா ஞாபகத்தில் வைத்திருக்கணும். மூளைக்கு ரொம்ப ஆண்டவர் பெரிய அதிகாரத்தை கொடுத்து, கர்த்தருக்கு மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில மூளையை வச்சிருக்கிறார். நம்ம மூளையை போல என்ன இல்லையா, ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்க அந்த மூளை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதை போல ஒரு வேகமாய் செயல்படுகிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையா. உட்கார்ந்த நேரத்துல ஜூடா நேரம் எங்க போய் வந்திருப்பான்னு சொன்னா, ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருப்பார். ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க, போகும்போது எப்படி இருக்கும். உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய முடியும், இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த கண்டத்தை விட்டு இந்த கண்டத்தை விட்டு உட்கார்ந்த இடத்துல என்ன செஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு வேகம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அது மாத்திரம் இல்ல, அதனுடைய அந்த அந்த சிந்திக்கிற செயல்கள் பாருங்க. இங்க இருந்து அப்படி சும்மா கை காட்டினா அங்க என்ன செஞ்சிருவானுங்க, சவுண்ட் வச்சிருவானுங்கெல்லாம். சொல்லணும் இல்லை, என் மைக்கு சவுண்ட் வை, என் கீபோர்டுக்கு சவுண்ட் வைலாம் சொல்ல வேணாம். இங்கேருந்து அப்படி கை காமிச்சா என்ன செஞ்சிடறானுங்க, ஏன்னா என்ன செய்யப்பட்டிருக்கிறதா அது புரிதல் உள்ளது. அப்படி சடனா புரிஞ்சிடும். உன்னை என்ன சொல்ல வரான்னு என்ன செஞ்சிடும். சில ஆள்லாம் பாருங்க கண்ணிலே பேசிடுவானுங்க. அது என்ன செஞ்சிடும், அது டக்குன்னு உள்ள வாங்கிக்கும். ஓ, இது இவரு இதான் சொல்ல வர்றாரு, இதுதான் செய்யறாருன்னு என்ன செஞ்சிடும். அவ்வளோ பவர். அது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கு என்னன்னா அந்த ஞாபக சக்தி இருக்கு பார்த்தீங்களா. ஆண்டவர் அதுக்கு ரொம்ப கிருபையாய் கொடுத்து வச்சிருக்கிறார். என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா டக்குன்னு என்ன சொல்றீங்க, சொல்லிடுவோம். வரும்போதே 4 இட்லி சாப்பிட்டு தான் வந்தோம். வரும்போதே 15 நாளைக்கு முன்னாடி காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா, 15 நாளைக்கு முன்னாடி போன புதன்கிழமையா என்ன சாப்பிட்டோம் நமக்கு என்ன செய்யாது. இந்த மண்டை மூளை இருக்கு பார்த்தீங்களா, தேவையானதான் வச்சுக்கோ, தேவையில்லாதெல்லாம் என்ன செஞ்சிடும், எரேஸ் பண்றோம். அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது முடிஞ்சிட்டது. இன்னைக்கு இதுதான் வேணும், இதை மாத்திரம் என்ன செய்யும். அப்போ தேவன் பாருங்க எல்லாவற்றுக்கும், ஏன்னா அதுதான் முக்கியம். உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, பேர் ஏதோ வச்சாங்க எனக்கு, அப்படியே சொல்லுவீங்க. நடுராத்திரில எழுப்பி கேட்டாலும் மூளை என்ன செய்யும், பேர் இதுதான். பர்த்டே சில ஆளுக்கு தெரியாது, கல்யாண நாள் சில ஆளுக்கு தெரியாது. அது என்னென்ன பெருசாக அதை
இது பண்ணாதான் ஸ்டோரேஜ் பண்ணும், இல்லைன்னா என்ன செய்யாது. ஆனால் பேர் என்ன செஞ்சிடும், காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா தெரியும், ஏன்னா அதெல்லாம் வச்சிருக்கோம், இதெல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் அதுக்கு என்ன செய்யுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யுமா, நீங்க ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி அது வெளியே வேலை செய்யாதான். சில காரியங்களை நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் என்ன செய்யும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க அது கம்ப்யூட்டர்லயே ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், அதை மாற்ற முடியாது, டிஸ்கவுண்ட் ஒன்றும் போட முடியாது, எங்க இதுல இப்படி தாங்க வரும், வேற ஒன்றும் வராதுன்னு. ஏன்னா என்ன பண்ணிட்டானா பாருங்க. எதுக்குன்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒருத்தர் சொல்லும்போது சொன்னா ரொம்ப ஒரு அழகான காரியம். ஏன் சொல்றேன்னா அவனுடைய அந்த அந்த மூளையினுடைய தன்மை நீங்க அறிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார், அப்போ அவைகளிலே நாம் எதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக சொல்லுகிறேன். சர்க்கஸ்ல கத்தி அடிப்போம், பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைய அந்த சுத்துற போர்டில் அப்படி கட்டி வச்சிருப்பானு, கட்டி வச்சுட்டு கத்தி வீசுவானுங்க. கத்தி வீசுறவனு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்படியே அந்த சக்கரத்தில் அப்படியே அதை சுற்றி விடுவானு, இப்படி கையை காலை கட்டி வச்சுட்டு சுற்றி விட்டுட்டு ஒருத்தர் தூரத்துலேருந்து கண்ணை கட்டிட்டு என்ன செய்வார், கத்தியை எறிவார். கத்தி என்ன செய்யாது, நம்மெல்லாம் பயத்தோடு இருப்போம், பார்த்துட்டு இருக்கும்போது பயத்தோட எங்கடா அந்த பிள்ளை மேலே குத்திருமோன்னு இருக்கும். ஆனால் அது என்ன செய்யாது, குத்தாது. பக்கத்துல 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 தான் குத்துவான். ஏன்னு சொன்னா பாருங்க, கண்ணை கட்டி வச்சிருந்தாலும் அந்த மூளையில என்ன இருக்கும். ஒரு முறை இவனுக்கு அந்த பொண்ணு மேல சரியான கோபம், பிரச்சனை வந்துட்டு, சண்டை வந்துட்டது. சரி இவளை கொண்டு முடிவு பண்ணிட்டான். கொல்றதுக்கு வெளியே வச்சு கொண்டா பிரச்சனை ஆயிடும், பேசாம சர்க்கஸ்ல வச்சு கொண்டுருவோம். கத்தி எரியும் போது என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் மாத்தி எரிஞ்சோம்னா முடிஞ்சிடும். ஆட்கள் எல்லாம் சரி ஏதோ எத்தனை வருஷமா எறிகிறார்ப்பா, இது வரைக்கும் ஒன்றும் ஆனதில்லை, இப்போ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கேஸ் அப்படியே முடிச்சிடலான்ட்டு என்ன செஞ்சான், ஒரு நாள் திட்டம் போட்டுட்டு பாருங்க கத்தி எறிகிறான். சொன்னா இந்த கடைசி கத்தி நெஞ்சுக்கு நேராக குறி வச்சுட்டான். இந்த குத்தோட அவளை முடிச்சுட்டு பாருங்க, அவன் கண்ணை கட்டியிருக்கான், சுத்தி விட்டு இருக்கிறாங்க, கத்தியை எரிகிறான். வழக்கம் போல கத்தி பக்கத்துல தான் போய் குத்துந்து. ஏன்னா அது என்ன செய்யுமா, நீ ப்ரோக்ராம் பண்ணிட்டீன்னு சொன்னா தாண்டி வேலையே செய்ய, நீ என்ன திட்டம் பண்ணினாலும். ஏன்னா சில காரியங்களை தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீ ப்ரோக்ராம் பண்ணு, இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு சாப்பாடெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். பார்த்தீங்களா, சில ஆள் சொல்லலாம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம். அன்னைக்கு ஒருத்தர் என் கூட வந்தார், 1 மணிக்குள்ள சாப்பிட்டுணும், நம்ம சாப்பிடலன்னா கஷ்டம் பாஸ்டர். அப்படி என்னைக்காவது இத்தனை மணிக்குள்ள ஜெபம் பண்ணிடணும், இத்தனை மணிக்குள்ள பைபிள் வாசிக்கணும், இப்படி ஏதாவது தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? கீப் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். கீப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா இந்த வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். நான் யாரு, எங்க இருந்தேன், எப்படி இருந்தேன். லூக்கா 15:17 அது சொல்லுகிறேன். ஐயோ எங்க அப்பா வீட்டில் எவ்வளோ ஆசீர்வாதம், நான் எவ்வளோ ராஜகுமாரம் மாதிரி இருந்தேனே, இன்னைக்கு பண்டிகை கூட படுத்து கிடக்கிறேனே, இந்த உணர்வு இல்லை. இன்னைக்கு அநேகர் பாருங்க பன்றிகளோடு படுத்து இருக்கிறான், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் உணர்வு இல்லை. அது மடியிலே தலை வச்சு படுத்து இருக்கிறான், பனி மடியிலே படுத்துட்டு என்ன செய்யறான், சுகமா இருக்குதுன்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். கவனிங்க, மாற்றங்கள் வேண்டுமானால் தாகம் வேண்டும், தரிசனம் வேண்டும், விடாத முயற்சி. கர்த்தர் என்கிட்ட ஒன்றத்தை கொடுத்துட்டார். 2 ராஜாக்கள் 4:17 நம்ம வாசிக்கிற போது, நேரம் இல்லை வேகமா போறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதெல்லாம் நீங்க குறித்து கொள்ளுங்கள். சூனேமியால் சொல்லுவா, கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கட்டாயம் பிள்ளை என்ன செய்வார். பாருங்க, பிள்ளையே இல்லாம இருந்தா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், வருகிற உற்பவ திட்ட காலத்திலே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு சொன்னா, கர்த்தருக்கு மகிமையாக பிள்ளை பிறக்கிறது, வியாதி வருகிறது, பிள்ளை மரித்து போகிறது. பிள்ளையை சொல்லுகிறா, இல்ல 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 இல்ல, கர்த்தர் கொடுத்தார்னா இதை ஒரு நாள் நான் இழந்து போக மாட்டேன். ஆமென் சொல்றீங்களா? ஒருபோதும் சத்துரு என்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவளுக்கு சூனேமியாளை பொறுத்தவரையிலும் அது பிள்ளையா இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரா, நன்மை கொடுத்தாரா, மேன்மையானவைகளை கொடுத்தாரா, சத்துரு ஒரு நாள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழல்ல இருக்குமானால் சூனேமியாள் ஒண்ணு சொன்னா, கொண்டு போய் தீர்க்கதரிசியினுடைய ரூம்ல வச்சு பூட்டிட்டு சொல்றா, போய் தீர்க்கதரிசியை இழுத்து கொண்டு வருகிறாள். என் வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி வந்து பிள்ளையை உயிரோடு எழுப்பி, இந்த அம்மா பிள்ளை எடுத்துன்னு போமா, எவ்வளோ தொல்லை பண்றீன்னு சொல்லிட்டான். வைராக்கியம், நான் எதையும் இழந்து போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன், இழந்து போக மாட்டேங்கிற ஒரு வைராகியம் இருக்கணும்.
நீங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 நாகமானை வாசித்து பாருங்கள். சுகமடைகிறதுக்காக எந்த விலைக்கரையும் செலுத்துகிறதுக்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். ஒரு காலத்துல நான் ஆரோக்கியமா இருந்தேன், ஒரு காலத்துல பலவானா இருந்தேன், இன்னைக்கு குஷ்டரோகம், இன்னைக்கு இவ்வளவு போராட்டம், இவைகளோடு கூட கடந்து போகிறேன். இதிலிருந்து நான் பூர்வ நிலைமைக்கு திரும்ப விரும்புகிறேன். அதற்காக யார் சொன்னாலும் கேட்டான். ஒரு அடிமை பெண் சொல்லுகிறா, என் தேசத்துக்கு போ, குணமாவாய். அங்க இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யோர்தான்ல போய் முழுகு. யோர்தானிலே முழுகும் போதும் பிரச்சனை தான். ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், சின்ன வேலை தானே எஜமா, செய்யுங்கன்னு சொன்னா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாகமானுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. எந்த விலை கிரயமும் கொடுக்கிறதற்கு மாறணும். நான் மாறணும். 2 ராஜாக்கள் 6 முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் என்கிட்ட ஒண்ணு கொடுத்தாருன்னா அதை கணக்கு கேட்பார். நான் உத்தரவாதி. நான் திரும்ப அவருக்கு பதில் சொல்லணுமே. நான் போய் என்ன செய்யட்டும்? அந்த வேத பகுதி சொல்லுகிறது, யோர்தானிலே உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகிறதிலே ஒருவனுடைய கோடாரி யோர்தானிலே விழுந்து போகிறது. இரும்பு கோடாரி யோர்தானில் விழுந்ததுதான். அதை ஒண்ணு நீ என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அவன் சொன்னான், நான் உத்தரவாதி. அப்படியெல்லாம் சும்மா விட்டுட்டு போயிட முடியாது. இன்னைக்கு அநேகர் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறானே, அது பிள்ளை தருதலை ஆயிடுச்சு, அதை இனியாவும் பாடு கத்தர் பாடுதான். அப்படி இல்லை. என் பிள்ளைய நான் என்ன செய்வேன், எந்த சூழலிலும் இருந்து தூக்கி கொண்டு வருவேன். கத்தர் ஒரு நாள் என்கிட்ட கணக்கு கேட்பார். என்னுடைய இடத்துல கொடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஒருவேளை இவனுடைய கோடாரி காம்பா இருக்கலாம், உங்ககிட்ட கத்தர் என்ன கொடுத்திருக்கலாம், ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கலாம், ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கலாம். எவைகளை நீ இழந்து போயிருந்தாலோ, எவைகளை நீ தொலைத்திருந்தாலும் ஒரு வைராக்கியமாயிரு. நான் இதுக்கு கணக்கு கொடுக்கணும், நான் உத்தரவாதி, இதை நான் திருப்பிக் கொள்வேன்னு சொன்னா இரும்பு தண்ணீரிலே மிதக்கிற அற்புதம் நடக்கும். வாழ்க்கையில நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம், இது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் தாண்டி நியாயாதிபதிகள் 5:13 சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கம். சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு ரகசியம் தான். அதனால்தான் ஆரம்பத்துல நான் சொன்னேன், மீகா சொன்னா, எங்கிருந்து இந்த நன்மை வரும் தெரியுங்களா, எங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? சொல்லுகிறான், மந்தையின் துருக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லும் போது சொல்லுகிறான், ஏன்னா அந்த மந்தையின் துருக்கம் என்று சொல்லப்படுகிற டவர் ஆஃப் பிளாக், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடுகளை மேய்க்கிறவர்கள் என்ன செய்வார், நீங்க ஆங்கில வேதாமத்தில் வாசிங்கன்னா அது அப்படிதான் போட்டிருக்கும். ஒரு பெரிய கோபுரம் கட்டி இருப்பார்கள். அங்கிருந்து என்ன செய்வார்கள்னா அந்த ஆடு மாடுகளை எல்லாம் கண்காணிக்கிற இடம். அதுதான் அது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மந்தையின் துருக்கம் சொன்னா அதுதான் அந்த இடம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். துருக்கத்தை குறித்து அநேக வேத வசனங்கள் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஏன்னா அது ஒரு பாதுகாப்பின் இடம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் இடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீகா ஏன் இதை பேசுறான்னு சொன்னா, நீங்க மீகால வாசிக்க முடியும். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தோம், இஸ்ரவேலை ஆள போகிறவர். பாருங்க, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதியானது. அப்போ அங்க இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம். பெத்லகேமிலிருந்து ஒருவர் வருவார், அவர் ஆளுகை செய்வார், அவர் ஆளுகையை தருவார். அந்த ஆளுகை உங்களுக்கு எனக்கு என்ன செய்யுமா, கடந்து வரும். மீகா சொல்லுகிறான், அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், மந்தையின் துருக்கம். அந்த கோபுரம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலிருந்து அந்த ஆளுகை வரும்னு சொன்னான். அந்த இடம் நீங்க பாருங்க, என்னோடு கூட ஆதியாகமம் 35:21 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை வாசிங்கள். ஆதியாகமம் 35:21, இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்துல, நல்ல கவனிங்க, இங்க ஒரு டவர் இருக்கு. இது என்ன டவரா? டவர் ஆஃப் ஏதேர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க போய் இப்பெல்லாம் நமக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு, கூகுள்ல போய் என்ன செய்யலாம், அப்படி டக்குன்னு அடிச்சிங்கன்னா அது வந்துடும்.
அதை போய் தேடி பாருங்க. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். ஜெரம் சொல்லுகிறார், அந்த கூடாரம் எதுக்குன்னு சொன்னா, அநேக அந்த ஆடு மாடுகள் எல்லாம் கீழே வந்து என்ன செய்யுமா, தங்குகிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு. மேலே நின்று மேய்ப்பன் என்ன செய்வானா, கண்காணித்து கொண்டு இருப்பான். அந்த வனாந்தரத்திலே, வயல்வெளிகளிலே அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கும். அங்கிருந்து சத்தம் வந்து கொண்டே இருக்கும். 2 காரியங்களுக்காக அந்த சத்தம் வரும். ஒண்ணு, ஆடுகளுக்கு ஒரு சத்தம் வரும், எச்சரிக்கை, நீ என்ன செய்யாதே, எல்லை மீறி போகாதே. எதிரிகளுக்கு ஒரு சத்தம், எச்சரிக்கை, எல்லை தாண்டி உள்ளே வராத, நான் என் பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது பாருங்க, இந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய அந்த பாதுகாப்பு அந்த உயர்ந்த இடத்திலே இருந்து. அதனால்தான் மீகா 4:1 சொல்லுவான், கடைசி காலங்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடிகளுக்கு மேலாக மலைகளின் உச்சியிலே என்ன செய்யப்படுமா, உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயர்வான இடம் இந்த ஏதேர் கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா. ஏன் இதை சொல்றேன்னா, இதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். இதை சரியா உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 2 இயேசு பிறந்த போது எங்க பிறந்தாரு? மாட்டுக்கொட்டையில இயேசு என்ன செய்தார்? பிறந்தார். கர்த்தருக்கு ஏன் மாட்டுக்கொட்டைக்கு போனார் அப்படின்னா, வசனம் சொல்லுது, அவங்க என்ன செய்தானா, சத்திரக்காரன் சொன்னா இங்க இடம் இல்லை, நீங்க என்ன செய்யுங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னா நேரமில்லாதனால சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சத்திரக்காரனிடத்திலே வருகிற போது சத்திரத்திலே இடமில்லாதபடினாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்களா, அனுப்பப்பட்டார்கள். அங்கே போய் அவர்கள் அந்த தொழுவத்திலே முன்னணையிலே கிறிஸ்து பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இடம், அந்த தொழுவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இந்த ஏதேர் கோபுரம். ஏன் அங்கே அனுப்பப்பட்டார்கள் சொன்னா, பாருங்க, அநேக நேரங்களில் நம்ம என்ன பார்க்கறோம்னு சொன்னா, அன்னைக்கு எல்லாம் சென்சஸ் எடுக்க வந்தாங்க, ரொம்ப கூட்டம், சத்திரத்துல இடம் இல்லை, ஆகையினாலே சத்திரக்காரன் அவர்களை என்ன செய்துட்டான், வெளியே அனுப்பிட்டான். ஒண்ணு. 2வது, சத்திரக்காரனுக்கு என்னன்னு சொன்னா பயம். ஏன்னா இவ்வளவு உள்ள கொண்டு வந்துட்டா, நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறா, ஒருவேளை உள்ள சத்திரத்துக்குள்ள வந்து பிள்ளை பிறந்துட்டா பிரச்சனை. என்ன பிரச்சனை? லேவியராகமம் 12 நீங்க வாசிச்சு பாருங்க. 2வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாளானால் 7 நாள் தீட்டாயிருப்பாள். அது மாத்திரம் இல்ல, 33 நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள். அப்போ ஒரு சத்திரக்காரன் என்ன செய்ய முடியாது, ஐயோ பிசினஸ் டைம்ல இதெல்லாம் நமக்கு தேவையா, இதை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு ஒருவேளை பெண் பிள்ளை பிறந்துட்டா, நீங்க லேவியராகமம் அந்த 12:5 வாசிச்சு பாருங்க, 2 வாரம் தீட்டா இருப்பாள், 64 நாட்கள். கர்த்தருக்கு 6, 66 நாட்களுக்கு சுத்திகரிப்பின் நாட்கள். சத்திரகாலம் பார்த்தா அப்படி எல்லாம் 100 நாள் இதை உள்ள வச்சது எதுக்கு பிரச்சனை? பேசாம வெளியே அனுப்பி விடுவோம். இதுதான் அநேக காரியங்கள். ஆனா 3வது காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பிரதான காரியம், அதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் என்ன செய்தார்னு சொன்னா, சொல்லப்பட்ட வண்ணமாக அவர்கள் அங்கே இருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். நேரம் எங்க வருகிறான்னு சொன்னா, அந்த ஏதேர் கோபுரம் பெத்தேலுக்கு அருகில இருந்தது. நீங்க அதே 35 போய் வாசிச்சு பாருங்க. அவன் யாக்கோபு வருகிற போது ராகேல் பெத்தேலுக்கு அருகாமையிலே பிள்ளை பெற்றெடுக்கிறான். அங்கதான் வந்து கூடாரம் போடுகிறான். அங்கதான் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்கதான் அந்த ஏதேர் கோபுரம் இருக்கிறது. அங்கே அனுப்பப்பட்டார்கள். பாருங்க, அந்த கீழே என்னன்னா, அந்த ஆடுகள் எல்லாம், சினை ஆடுகள் அங்கதான் வந்து குட்டி போடும். ஏன்னா அங்க வனாந்தரத்துல அது குட்டி போடுன்னு சொன்னா, காட்டு மிருகங்கள் இந்த ரத்த வாடைக்கு உடனே அவன் தூக்கிட்டு போயிடும், போய் எல்லாம் உடனே காப்பாற்ற முடியாது. அதனால சினையாடுகள், அவனுக்கு தெரியும் மேய்ப்பனுக்கு இது குட்டி போட போகுதுன்னு சொன்னா, நேராக கொண்டு வந்து எங்க வச்சிருவான், அந்த ஏதேர் கோபுரத்துக்கு கீழே வைத்திருப்பார்கள். அங்கதான் அது குட்டி போடும். 2வது என்னன்னு சொன்னா, அந்த ஏதேர் கோபுரத்துக்கு கீழே யாரு இருப்பான்னு சொன்னா, லேவியன் இருப்பான். அவனோட வேலை என்னன்னு சொன்னா, அந்த ஒண்ணு கேட்பான், இந்த ஆட்டுக்கு இது எத்தனாவது குட்டி? ஆட்டுக்கு இப்பதாங்க முதல் குட்டி போட போகுது. அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் குட்டி தேவனுக்குரியது அப்படின்னா அங்கிருந்து என்ன செய்வான், ஆலயத்துக்கு கொண்டு போய் விடுவான். நல்லா கவனிங்க. ஏன் இவைகளை பதிவு செய்கிறோம்னா, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய திட்டத்தின்படி முதற் பேரானவரை, மரியாள் தன்னுடைய முதற் பேரானவரை பெற்றெடுக்கும்படியாய் ஏதேர் கோபுரத்துக்கு கீழே வரா. தேவனுடைய திட்டம், இயேசு அங்கதான் பிறக்கணும்.
முன்னணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மேய்ப்பர்கள், அந்த கூடாரம், அங்கே தங்குகிற ஆடுகள், குட்டி போடுற இடம், அங்கே வந்து மரியாள் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். இயேசுவை ஈன்றெடுக்கிற போது பரலோகம் தீர்மானம் பண்ணது, லேவியன் சொன்னா இது தேவனுக்குரியது, தேவனுக்கு பலியாக பிறந்திருக்கிறது, இது இங்கிருந்து எங்கதான் வரணும், தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். ஆனால் தான் மீகா சொல்லுகிறான், பெத்லகேமே நீ யூதாவினுடைய அந்த கோத்திரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தாலும் ஆளுகை செய்கிறவர் ஒருவர் அங்கிருந்து எழும்புவார். அவர் வந்து என்ன செய்வாரா, தம்முடைய ஜனங்களுக்கு ஆளுகையை தருவார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது, நாம் இழந்து போன அந்த தேவ சுதந்திரத்தை திரும்ப கொடுக்கும்படி பிதா தம்முடைய குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் மீகா சொல்லுகிறான், மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தினாரனே, முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும். எதெல்லாம் நீங்க இழந்து போயிருந்தாலும் கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருவார்.